மிகப்பெரிய துரோகம் செய்ய அமைத்திருப்பதுதான் டப்பா இன்ஜினுடைய என்டிஏ கூட்டணி. துரோகத்திற்கு துரோகமே துணை என்பது போல அமைந்திருப்பதுதான் என்டிஏ கூட்டணி. என்டிஏ கூட்டணிக்கு ஒரு நோக்கம்தான், ஒரே ஒரு நோக்கம்தான். என்னன்னா, தமிழ்நாட்டு வளர்ச்சியை தடுக்கணும், திராவிட மாடல் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய வளர்ச்சியை தடுக்கணும், அழிக்கணும். இதுதான் என்டிஏ கூட்டணியுடைய நோக்கம். என்டிஏவோட தலைமையா இருக்கிற பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் நம்ம எதிர்க்கிறதுக்கு வலிமை இல்லைன்னு அதிமுகவை விலைக்கு வாங்கியிருக்கு. பொதுவாக பாஜகவை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு நல்லது செய்யாது. ஆனால் தேர்தல்னு வந்துட்டான், கண்துடைப்புக்காக பட்ஜெட்ல சில மெகா அறிவிப்புகளை கொடுப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு அதை கூட செய்ய மனம் இருக்காது. வஞ்சக எண்ணத்தோட அந்த முழு உருவம் தான் என்டிஏ. பாஜக ஒன்றியத்தில் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு இதுவரை எந்த நன்மையும் செஞ்சதில்லை, எந்த சிறப்பு திட்டத்தையும் செஞ்சதில்லை, நாம் வச்ச எந்த கோரிக்கையும் நிறைவேற்றினதில்லை. மதுரையில் ஒரு எய்ம்ஸ் அறிவிச்சாங்க. அதனுடைய நிலைமையை நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியத்தில் இல்லை. சென்னை மெட்ரோ திட்டத்துக்கு நிதி தரல, ஓசூர் விமான நிலையத்திற்கு அனுமதி கேட்டிருக்கோம், தரல. குடிநீர் திட்டத்துக்கான நிதி தரல. சரி, இதெல்லாம் கூட பரவாயில்லை, எப்படியாவது போராடி நிர்வாகத்தால் சிறப்பாக செயல்பட்டு இருக்கோம் நாம. அதில் இருக்கிறதுலே கொடுமை என்னன்னா, இந்தி திணிப்பை, அவங்க செய்யக்கூடிய அந்த இந்தி திணிப்பை ஏற்றுக்கொள்ள கட்டாயப்படுத்துறாங்க. அதை ஏற்றுக்கல நம்ம. அதற்காக என்ன செஞ்சாங்க, நம்ம வீட்டு குழந்தைகள் படிப்பதற்கான கல்வி நிதியை கூட கொடுக்காம இருக்கிறாங்க, இதுவரையும் கொடுக்கல. இப்படி வஞ்சக எண்ணம் கொண்ட கூட்டத்துக்கிட்ட தமிழ்நாட்டோட எதிர்காலத்தை ஒப்படைக்க முடியுமா? சொல்லுங்க, ஒப்படைக்க முடியுமா? ஆகவே என்டிஏவை தமிழ்நாடு புறக்கணிக்கணும். இதுதான் தமிழ்நாட்டோட எதிர்காலத்துக்கு நல்லது. என்டிஏ கூட்டணி என்பது எப்படிப்பட்ட சந்தர்ப்பவாத கூட்டணின்னு நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன் ஆட்சியை நடத்தின பழனிசாமி அவர்களை மிரட்டி கூட்டணி அமைச்சு தமிழ்நாட்டு உரிமைகளை பறிச்சு வரிசையா பல துரோகங்களை செஞ்சு பிரிஞ்ச மாதிரி நாடகங்களை நடத்தி கடைசியா இப்போ டெல்லியில தீர்மானிச்சு தோக்கிறதுக்காக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு என்டிஏ. அதனாலதான் சொன்னேன், இந்த தேர்தல் என்பது தமிழ்நாடு அணி வர்சஸ் டெல்லி அணி, தமிழ்நாடு வர்சஸ் என்டிஏ. தமிழ்நாட்டை காக்கணும்னா திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரணும். தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில் தொடர்ந்து நடைபெறணும்னா திமுக ஆட்சியே தொடரணும். தமிழ்நாடு கலவர பூமியா மாறாமல் இருக்கணும்னா பாஜக அதிமுக கூட்டணியை வேரோடு வீழ்த்தணும். நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், நாம போராடுவது திமுகவுடைய வெற்றிக்காக மட்டுமல்ல, நம்முடைய மதச்சார்பற்ற கூட்டணியின் வெற்றிக்காக மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய வெற்றிக்காக. எனவே அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு நம்முடைய தாய் தமிழ்நாட்டை காக்க தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை ஆதரிக்கணும். பேரறிஞர் அண்ணாவினுடைய தம்பியா, கலைஞரின் மகனா கேட்கிறேன், உங்களுடைய பொன்னான வாக்குகளை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணிக்கு தாருங்கள். நான் உறுதியா சொல்றேன், அமைய உள்ள திராவிட மாடல் 2.2 ஆட்சியில் இப்போ நாம செஞ்சிட்டு இருக்கக்கூடிய சாதனைகள்லாம் வெறும் ட்ரெய்லர் தான்.